Now the time is 12:30. இப்போ எங்கே இருக்கோன்னா கூமாப்பட்டி அந்த ஊருக்கு என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் போகிற ரூட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ என் வண்டி வந்து ஆணி வெதர் குத்திடுச்சு. ஸோ அது வந்து நல்ல வேலை பக்கத்தில் கடை இருந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்திருக்கேன் நான் இங்கே. ஸோ எனக்கு இப்போ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ரோடு தெரியும். இந்த ரைட் சைட் பண்ணால் துவச்சி மதுரை போகிற ரூட். இப்போ இதே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுத்திங்கன்னா கூமாப்பட்டி போகிற ரூட்டு. ஸோ இப்போ அங்கே தான் போனோம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி பஞ்சர் வேறு ஆகிடுச்சு. தண்ணி குடிக்கும் போது கடைசியில் ஒரு அண்ணா சொன்னார், இப்போ வண்டியில் வந்து ஆணி குத்திருக்கீங்கன்னு. வண்டியில் பார்த்தா பெரிய ஆணி. இப்போ வந்து ஆணி எடுத்தாச்சு. ஆணி பெரிய ஆணி பஞ்சர் போட்டாச்சு. இப்போ போட்டு இப்போ கூமாப்பட்டி போக வேண்டி தான். இன்னொரு இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் நினைக்கிறேன் கூமாப்பட்டி போகிறதுக்கு. இந்த ரைட்டு தெரியுமா, லெஃப்ட் சைடு எனக்கு லெஃப்ட்டு, உங்களுக்கு ரைட் சைடு. அப்படியே ஒரு 20-25 கிலோமீட்ரு. அங்கே வந்து கூமாப்பட்டி பார்த்துட்டு அங்கேருந்து ராஜபாளையம் போக வேண்டி தான். போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்படியே தென்காசி போயிட்டு பார்ப்போம் அங்கே என்ன எப்படி இருக்குதுன்னு நிலவரம். சரியான வெயிலுங்க, அடிக்குது வெயில் பயங்கரமாக. இப்போ நைட்டு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன், 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன், இன்னும் போயிட்டுருக்கேன். ஆனால் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. போடுறேன் இந்த வீடியோவை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்படிலாம் வந்து அனுபவத்தை சொல்கிறேன்னா சீவட்ட கூமாப்பட்டி இதை போயிட்டு நான் ஒரு வீடியோ மட்டும் எடுத்துட்டு நான் சொல்கிறேன். கூமாப்பட்டி போயிட்டுருக்கோம். ஆனால் அவர் சொன்னது வந்து உண்மை தான் போல். ஏன்னா சுற்றி வந்து மழை, ஆனால் வெயில் அடிக்குது. ஐலாண்டு மாதிரி இருக்குன்னு சொன்னார். சரி போய் பார்ப்போம். ஆனால் ஊர் ஒரு ரொம்ப அமைதியாக, யாருமே இல்லாத ரோடு, வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் போகணும். அங்கே ரீச் ஆகிட்ட பேருக்கு நான் உங்களுக்கு கூமாப்பட்டியை காமிக்கிறேன். ஃப்ரம் சென்னை டு கூமாப்பட்டி. நான் கூமாப்பட்டின்னு சரி நான் போகிறது ஸ்ட்ரெயிட்டாவா? எவ்வளோ தூரம்ண்ணா? 2.5. தேங்க்ஸ் அண்ணா. ஓகே, 2.5 கிலோமீட்டரா? நல்லா தாங்க இருக்குது ஊர். என்ன குறைச்சல், என்ன வெயில் அடிக்குது. மழை பெஞ்சால் அழகாக தான் இருக்கும். எல்லாரும் வந்து கூமாப்பட்டி வந்து வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, மழை பெஞ்சால் அழகாக தான் இருக்கும். பிஸியாக இருக்காரா? சென்னை தெரியும் அப்படின்னு சொன்னா ஃபோன் எடுக்க மாட்டேங்கான். யாருலே வெயிட்டிங் கார்டே இருக்கு. அப்படிங்களா? ஏன்னா அந்த டேம் கூட இல்லை, அவர் பார்த்தா போதும். ஹலோ மாமா, கேட்குதா? நான் விலை மீன் பேசுகிறேன்ம்மா. ஆமாம், எங்கே இருக்கியா? சரி மாமா, தெரியுமா, ரொம்ப சந்தோஷம் மாமா. இப்போ உங்களை சென்னையிலேருந்து ஆள் போயிருந்துருக்காமா. ஆமாம், பார்க்கணும். சென்னை ஜிதமில் இருக்காரா? ஐயோ, சென்னை போயிட்டாரா? அவர் அன்னைக்கு சொன்னா, அன்னைக்கு நானும் பஸ் ஏற்றி விட்டுருந்தேன். ஓ, சென்னையில் இருக்காரா? அப்படிங்களா? சரி, இங்கேருந்து எவ்வளோ தூரம்? இங்கேருந்து நேரம் 5 கிலோமீட்டர் ஆனால் 6 கிலோமீட்டர் போங்க. டேம் இருக்கும், அதை வேணால் சுற்றி பார்த்துட்டு அப்படின்னு போங்க. அவர் சென்னையில் தான் இருக்காரு.
அப்படிங்களா? சரி, ஓகே, பார்க்கலான்னு பார்த்தேன். அது போய் 2-3 நாள் ஆயிடுச்சு அவங்க போய். அப்படிங்களா? ஓகே ஓகே. வீட்டுக்கு போனீங்கன்னா ஒன்றும் இல்லைப்பா, பெட்ரோல் இப்படி போனால் போயிட்டு ஆளுதானல? நான் போய் நீங்கள் கேம்பை பார்த்துட்டு அப்படியே போனீங்கன்னா அப்படின்னா சரி. பெருசாக இல்லை, கொஞ்சம் நேரம் ஒரு ஃபோட்டோ அப்படி அதுக்கு ஈவினிங் போல் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓ அப்படியா? சாப்பிட்டு ஈவினிங் போல் போங்க, ஒரு 3 மணி 4 மணிக்கு போல் போனீங்கன்னா சன்ரைஸ் நல்லா இருக்கும் பார்க்க. ஓ நேரத்தில் வந்து 4 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது. ஓ 4 மணிக்கு மேலேயா? போங்க, போயிட்டு அங்கே இடம் இருக்கும், அங்கே போட்டு உட்காந்துட்டு ஈவினிங் போல் உள்ளே போனீங்கன்னா நம்ம ஃபோட்டோ மீன் சாப்பாடு என்ன ஃபேமஸ் நீங்கள் நேரம் போனீங்கன்னா மீன் சாப்பாடு ஃபேமஸ். ஆ அவங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நீங்கள் மீன் சாப்பாடு ஆ ஃபோட்டோ பிடிச்சி சாப்பிடுவோம். சரி, ஓகே ப்ரோ, பார்க்கலாம். தேங்க்யூ. ஒரே ஸ்ட்ரெயிட் ரோட்டில்? ஐயோ, இன்னைக்கு அவர் இல்லையாமே. சரி, ஓகே, அவர் இல்லைன்னா இந்த ஊர் நம்ம பாய்ஸ் சொன்னாங்க, அது பார்த்துட்டு வரலாம். அவர் ஏதோ ஜீ தமிழில் ஏதோ ஷோவில் இருக்கார். இவங்க தான் வந்து 3 நாளைக்கு முன்னாடி ஏற்றி விட்ருக்காங்க போல் பஸ்ஸில். அன்ஃபார்ச்சுனேட்லி we are missing him to take a photo, but கூடிய சீக்கிரம் அவரை எப்படியாச்சும் பார்க்கணும். இதுக்குன்னு நான் திரும்பி கூம்பம்பட்டி வருவானான்னு தெரியல, ஆனால் இந்த வாட்டி மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் டேம் எங்கண்ணா இருக்கு? டேமு ஸ்ட்ரெயிட்டாவா? எத்தனை கிலோமீட்டர்ண்ணா? 8ஆ? 8 கிலோமீட்டர் போல் டேமு. சரி, பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதுதான். என்ன பண்ணுறது, ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கூமாம்பட்டின்னு போட வேண்டியதுதான். ஏன்னா அவர் இல்லை, கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் அவரை. அரசு மேல்நிலைப்பள்ளி கூமாம்பட்டி 626133 விருதுநகர் மாவட்டம். சூப்பர் அப்பு. இதுதாங்க கூமாம்பட்டி கிராமம். ஆனால் அவர் பார்க்க முடியல, அதான் வருத்தமாக இருக்குது. இப்போ நம்ம டேமுக்கு போயிட்டுருக்கோம். அண்ணா எவ்வளோ தூரம் டேம் எங்கண்ணா இருக்குது? எவ்வளோ தூரம்ண்ணா? 5 கிலோமீட்டர்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும். கவாசுக்கு இணைஞ்சா, அதுவும் ஃபஸ்ட்டு நான் வந்தேன்னா எனக்கு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சு நான் தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் கூமாம்பட்டிக்கு. அதுவும் பைக்கில் யாராச்சும் ட்ரை பண்ணாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு பைக் ரைட் நானாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் தம்ப்நெயில் போடுவேன். பாரு, அழகாக இருக்குது. இதெல்லாம் குறைச்சது ஐலாண்ட் மாதிரி தான் இருக்குது. சுற்றி தென்னை மரம். அவர் தான் சொல்கிறார், ஐலாண்ட் மாதிரி தான் சொல்கிறாரு. அப்படியே கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. சூப்பராக தான் இருக்குது. ஓகே, இந்த பிலக்கல் டேம்னு இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது வேறு எங்கேயுமே இல்லை, ஏதோ எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அதுதான் அந்த டேமு. ஓ
இதுதாங்க அந்த டேமு. பிளவக்கல் பெரிய அணை. ஓகே, இதுதாங்க நீர்வளத்துறை பிளவக்கல் பிரியாணை. நோட்டீஸ் ஓட்டிட்டாங்க இதுமாரி உள்ளே வரக்கூடாதுன்னு. சுற்றி அமைதியாக இருக்குதுங்க. நம்ம கவாசுகி நிஞ்சா, அதுவும் ஃபஸ்ட் டைம் ஒரு ரைடர், அதுவும் வந்து கூமாப்பட்டிக்கு ஃபஸ்ட் டைம் நானாக தான் இருக்கணும். நானாக தான் இருக்கேன். நல்ல ஒரு நேற்று ஆரம்பித்தேங்க அந்த ரைடு. கூமாப்பட்டி போயிட்டு அப்படி தென்காசி போகணுன்னு. பட் ஃபைனலி அவரை என்னால் பார்க்க முடியல. பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, இப்போ இங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான். ஓகே, இப்போ கிளம்பி ராஜபாளையம் போக வேண்டியதான். அங்கே போயிட்டு சூரிய வீட்டை போய் தங்கிட்டு அடுத்த நாள் தென்காசி போகணும். நல்ல ஒரு பிளான். உண்மையிலே சொல்கிறேன், செம்ம காற்று அடிக்குது. நல்ல காற்று, சூப்பராக இருக்குது. கிராமம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லா தாங்க இருக்குது. ரொம்ப எல்லாம் கேவலமாலாம் கிடையாது. ஓகே, நல்லா தான் இருக்குது. சுற்றி சூப்பராக தான் இருக்குது. நிறைய மரங்கள் நல்லா இருக்கும் அப்படி. ஆனால் மழை காலம் தான் இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லோரும் மழை காலத்தில் தான் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ தடை செய்யப்பட்டது இந்த இடம். அதனால் நம்மளால் வர முடியாது. ஸோ எல்லோரும் தயவு செஞ்சு வராதிங்க. வந்தீங்கன்னா இங்கே எல்லாமே க்ளோஸ்டு. நான் அவரை பார்க்கணுன்னு பார்த்தா ஆனால் கடைசியில் அவரும் இல்லை. ஏன்னா அவர் சென்னைக்கு போயிட்டார். நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. மீட் பண்ணணுன்னு ஆசையாக இருந்தால் அவர் மீட் பண்ணணுன்னு, ஆனால் மீட் பண்ண முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. அவங்க சுற்றி இருக்கவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை சொன்னாங்க இதுமாரி அவர் சென்னைக்கு போயிட்டாருன்னு. ஜீ தமிழ் ஏதோ ப்ரோக்ராம் போல் கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே, என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். முடிஞ்சால் அவரை பார்க்கலாம். பட் அவர் ஊருக்கு வந்தது பெரிய விஷயம். எப்படியும் வந்துட்டான் அங்கேருந்து, சென்னையிலேருந்து 550 கிலோமீட்டர் வர்த்து தான் வந்ததுக்கு. நிறைய பேர் கூமாப்பட்டின்னு நம்ம பேருக்கு தான் ஸ்டேட்டஸ் போடுவோம். நேரில் அதுவும் இந்த ஊருக்கு நான் போட்டிருக்கேன் சுற்றி. ஓகே, we'll see on another day in கூமாப்பட்டி if it's possible. பார்ப்போம். ஓகே கைஸ், கிளம்ப வேண்டியதான். நேற்றுலேருந்து இன்னும் சாப்பிடவே இல்லை சரியாகவே. எல்லாமே ஜூஸாக குடிச்சிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கணும். சென்னையிலேருந்து வந்தேன்ல, ஒரு மாதிரி இருக்குது. சரி, பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, அக்கா தண்ணி இருக்காக்கா? வாட்டர் பாட்டில், ஐஸ் வாட்டர் இருக்கா? ஒன்று கொடுத்துருங்க. 20 ரூபா அது. இது எங்கள் கூமாப்பட்டி தானேக்கா? இது உள்ளே போனதா கூமாப்பட்டியா? இது பேர் என்னது? ரவுமுத் நகரா? ஓ, அதான் டேம் போன பூட்டி இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி டூரிஸ்ட் அது. இந்த கொரோனா வந்து 3-4 வருஷமா திறக்கல. இப்போ என்னமோ திறக்க சொல்லி அது மாதிரி விட்டு காணி சொல்லாங்க. பார்த்தாச்சு.
மழைலாம் வருமா? மழை மழை ரொம்ப நாள் ஆ டெய்லி 2 நாள் கழிச்சு வந்துச்சு. 2 நாளுக்கு முன்னாடி ஆனால் வெயில் அடிக்குது. பேர் என்ன? முகமது ஜின்னா என்ன படிக்கிற? 9th standard எங்கே ஸ்கூலு? ஹை ஸ்கூல் குமாபட்டி. கூமாம்பட்டியா? இது எந்த ஏரியா? இது வந்து ரஹமத் நகர். ரகமத் நகர். இங்கேருந்து கூமாம்பட்டி எவ்வளோ தூரம்? குமாபட்டி 2 கிலோமீட்டர். எல்லாம் ஒரே ஊர். எந்த இடத்துல இருக்குது டேமு? டேம் வந்து 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டரா? எந்த இடத்துல? அங்கேயா? மேலே போய் அந்த ஒரு மலை இருக்குது. ஆமாம். ஆனால் இப்போ அலோடு இல்லையா? அலோடு நீ போயிருக்கே டேமுக்கு? அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளுக்கு முன்னாடி கூட அப்படியா? நாங்கள் போக முடியாதுல்ல. போகலாம், ஆனால் அது அந்த பாதையை அடைச்சிட்டாங்க. அந்த பாதையை அடைச்சிட்டாங்களா? நிறைய பேர் வராங்க சொல்லி. சரி பாப்போண்ணா. பாய். பாய். பாய் பாய். நம்மளுக்கு வந்து கொஞ்சமாச்சு சொன்னான் இந்த ஊரை பற்றி. கொஞ்சம் தான் சொன்னான், ஆனால் இங்கே சொல்கிற அளவுக்கு யாருமே இல்லை. கூமாம்பட்டி விருதுநகர் காவல் நிலையம். ஓகே, கூமாம்பட்டியிலேருந்து இப்போ கிளம்புறோம். மழை பெஞ்சால் நல்லா தான் இருக்கும் ஊர், ஆனால் வந்து வெயில் அடிக்கிறதுனால சுத்தமாக தெரிய மாட்டுது. அது ஒரு மாதிரி என்ன சொல்லுது, வாஸ்ட்லான் மாதிரி இருக்குது, அப்படியே ட்ரையாக இருக்குது. ரீச் ஆகிட்ட பேருக்கு நம்ம இது பண்ணுவோம். ஸோ எடிட்டிங்கில் நம்ம போடுறேன் கோமப்பட்டி பற்றி. நம்ம மீட் பண்ண முடியல அந்த அண்ணனை, மீட் பண்ணி தான் வாழ்ந்துருக்கோம். ஓகே, see you, bye from Kumapatti.